அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப முக்கியமான அதே சமயம் 2 தெளிவான அப்டேட்களை பார்க்க போகிறோம். முதல் விஷயம், முன்னாள் படை வீரர்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பின்னடைவு. அதாவது பே ஃபிக்சேஷன் விதிகளில் மாற்றம் செய்யக்கோரி முன்னாள் படை வீரர்கள் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பல முன்னாள் படை வீரர்கள் தங்கள் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு சிவில் பணிகளில் சேரும்பொழுது அவர்களின் இராணுவ அனுபவத்தையும் கணக்கில் கொண்டு பே ஃபிக்சேஷன் செய்ய வேண்டும் என்று கோரியிருந்தனர். ஆனால் உச்சநீதிமன்றம் இதை நிராகரித்துவிட்டது. அதாவது சிவில் பணிகள் வேறு, இராணுவ பணிகள் வேறு, இராணுவத்தில் நீங்கள் செய்த சேவையை சிவில் துறையோடு இணைக்க முடியாது என்று தெளிவாக கூறிவிட்டது. சிவில் துறையில் சேரும்போது ஒரு புதிய பணியாளர் எப்படி அடிப்படை ஊதியத்தில் சேருவாரோ அதே போலத்தான் முன்னாள் படை வீரர்களும் சேர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒருவேளை இதில் உங்களுக்கு அதிருப்தி இருந்தால் நீங்கள் சிவில் துறையிடம் முறையிடலாம் அல்லது சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் நீதிமன்றத்தை அணுகலாம் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது. 15 முதல் 20 வருட இராணுவ சேவையை சிவில் துறைகள் புறக்கணிப்பதாக வீரர்கள் குற்றம் சாட்டும் நிலையில் இந்த தீர்ப்பு அவர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்துள்ளதை காண முடிகிறது. சரி, இப்போது அடுத்த முக்கியமான அப்டேட்டுக்கு வருவோம். பலரும் ஆர்வமாக கேட்டு வரும் ஏப்ரல் மாத பென்ஷன் பற்றிய தகவல். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவலைப்படி 58% 60% உயர்த்தப்பட்டுள்ளதாக கடந்த ஏப்ரல் 18 அன்று மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த உயர்வு ஜனவரி 1, 2026 முதல் கணக்கிடப்படும். உங்கள் ஏப்ரல் மாத பென்ஷன் மற்றும் கடந்த 3 மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் இதுடன் சேர்த்து வழங்கப்படும். 20ஆம் தேதிக்கு மேல் பென்ஷன் ப்ராசஸ் செய்யப்படுவதால் இந்த மாதமே உங்களுக்கு திருத்தப்பட்ட 60% டிஏ/டிஆர் விகிதத்தில் பென்ஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். மெசேஜ் வரும் வரை காத்திருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.